வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடின்ற ஒரு ஏரியாவில் இருக்கும். இப்போ இந்த வாழை மரம் வந்து பார்த்தீங்கன்னா நியர்பை ஒரு 8 மாதம் வந்திருக்கும் கரெக்டாக. இதுக்கு ஒரு 3 டோஸ் போட்டிருக்கு ஆர்கானிக் மூலிமா. அது போக கீழே வந்து ஃபங்கிசைடு அப்படின்றதுக்காக ஒரு மருந்து விட்டுருக்கு. அது போக மைக்ரோநியூட்ரியன்ட்டும் ஹியூமிக் ஆசிடோட கண்டென்ட்டு அந்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோஸ் கொடுத்துருக்கு. மரத்தோட க்ரோத் பார்த்தா தெரியும். சருகு பிரச்சனைன்றது பொதுவாகவே செவ்வாழைக்கு வரும், அது இயல்பான விஷயந்தான். அது அந்த பாதிப்பு வந்திருந்தாலுமே சீப்பு கட்டில் கொஞ்சம் பெருசாக பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கு. கரெக்டாக 3 டோஸ் வந்து போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டோஸ் நம்ம போட்டு கொடுத்தோம். செகண்ட் டோஸ் தேர்ட் டோஸ் வந்து விவசாயி வந்து நானே போட்டுக்கிறேன்ட்டு அவர் போட்டிருக்காரு. இப்போ அது க்ரோத் பார்த்திங்கன்னா நியர்பை 1 2 3 4 5 சீப்பு மினிமம் இருக்குது. பார்த்தா தெரியும், மினிமம் 5 சீப்பு இருக்குது. அதில் அந்த புள்ளி பிரச்சனை, அந்த வாடல் கருகள் பெருசாக எதுவுமே இல்லை. கரெக்டாக 5 சீப்பு கட்டிருக்கு. அது ஒரு பக்கத்தில் அங்கே 1 2 3 4 அங்கேயே 5 இருக்குது. என்ன ஃபெசிலிட்டி, என்ன ஒரு விஷயம்னா, ஒரு சீப்புக்கு இன்னொரு சீப்புக்கு வந்து கேப் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த சீப்பை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த சீப்புக்கு இன்னொரு சீப்புக்கு இப்போ கேப்பு பார்த்தீங்கன்னா கேரண்டியாக வந்து ஒரு ஜான் அரை ஜானோது இருக்கும் அட்லீஸ்ட்டு. அப்படி அரை ஜான் இருக்கும்போது காய் இன்னும் கொஞ்சம் பருமனாக வரும். இந்தளவுக்கு க்ரோத்து கிடைக்கும். 5 சீப்புன்னு நிற்கிது. 1 2 3 4 கேரண்டி 5 சீப்பு. 6 சீப்புக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்கிறத ஃபாலோ பண்ணோன்னா 6 சீப்பு கொண்டு வரலாம். 30 கிலோ வரைக்குமே செவ்வாழையில் கொண்டு வர முடியும். நம்ப முடியாமல் தான் இருக்கும், ஆனால் 30 கிலோ கொண்டு வரலாம் ஒரு செவ்வாழைக்கு. பட் மினிமம் ஒரு 16 கிலோ வந்தால் கூட நமக்கு இன்றைக்கி ரேட்டு 70 ரூபா. இன்றைக்கி பதிவோட ரேட்டு பாருங்கள், ஆவரேஜ் 70 ரூபான்னா கூட கணக்கு போட்டால் கூட அதுலேயே 1400 1800 வரைக்குமே ஒரு தாருக்கு எடுக்கலாம். அந்த வெரைட்டி இருக்குது. இப்போ இந்த செவ்வாழை காடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும். என்ன ரீசன்னா, இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறக்கான டைம் இருக்குது. இப்போ இது பார்த்தா தெரியும், தெளிவாக தெரியுது. ஒரு சீப்புக்கும் நியர்பை ஒரு அரை ஜான் கேப் இருக்குது. இதில் 5 சீப்பு இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5. இது ஆவரேஜாக ஒரு 15 கிலோ குறையாமல் வரும். அது இப்போல்லாம் அடுத்து பார்க்கலாம். சருகுக்காகவும் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கு, காய் ஊறுறதுக்காகவும், நல்லா குருத்து இறங்கி வர்றதுக்காகவும், புடை இறங்கி வர்றதுக்காகவும் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கு. மொத்தம் 3 டோஸ். இதில் வந்து பாருங்கள், சீப்பு கிட்ட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. கொஞ்சம் பாதித்த வாழையில் கொஞ்சம் வரத்து கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இங்கே நிற்கிறோம் அப்படின்னா, இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய வாழை வந்து உங்களுக்கு சருகுனி பெருசாக பாதிப்பு வராமல் காப்பாற்றி கொண்டு வந்தாச்சு. வலது பக்கத்தில் வந்து தண்ணி ரொம்ப நின்றுட்டே இருந்தது மழைக்கு. அதனால் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், பார்த்தா தெரியும். உதாரணத்துக்கு 1 2 3 4 5 இதில் 6 சீப்பு இருக்குது. இந்த வாழை பார்த்தா தெரியும். 6